நமக்கு தெரிஞ்ச தம்பி ஒருத்தர் பேசிகிட்டு இருக்கும்போது சொன்னார் வந்து இது மாதிரி சினிமாக்காரங்களுக்கு 40 வயசு ஆனாலே பொண்ணு தந்துடுறாங்களே சார் அப்படின்ட்டு. ஆனால் பிரேம்ஜிக்கு கிட்டத்தட்ட 45 வயசாகிடுச்சு. நான் அவருடைய ஆதங்கத்தை தான் சொல்லியிருந்தார் வந்து அப்படி பொண்ணு கிடைக்காம இன்றைக்கி பொண்ணு கிடைக்கிறது பெரிய கஷ்டமாக இருக்குது. தொடர்ச்சியாக பிரேம்ஜிக்கும் பொண்ணு கிடைக்காம போகிற இடம் பூரா வந்து முரட்டு சிங்கல்னு பனியனை போட்டு சுற்றிக்கிட்டு இருந்தார். அப்புறமா வந்து அவர் யாரையோ ஒரு பெண்ணை காதலிக்கிறாரு அந்த மாதிரியான தகவல்லாம் ஓடி இருந்தது. வெங்கட் பிரபுலாம் மறுப்புலாம் சொல்லியிருந்தார், இல்லை என் தம்பி யாரையும் காதலிக்கலை அப்படின்னு. இன்னும் முக்கியமான விஷயம் என்னென்னா, பிரேம்ஜி வந்து லண்டனில் படித்தவர் வந்து கங்கை மரம் ஒரு பேட்டியில் சொல்லியிருந்தார். அது ஒரு கிட்டத்தட்ட ஒரு 3 மாதமோ 4 மாதமோ அந்த லண்டனில் இருந்திருந்தால் அந்த நாட்டோடைய பிரஜையாக மாறி இருப்பார். அதுக்குள்ளே இங்கே வந்துட்டார். அதுக்கு காரணம் வந்து யுவன் சங்கர் ராஜான்னு ஒரு குண்டு தூக்கி போடுவார். என்ன காரணம்னா ஒன்றும் இல்லை, யுவன் சங்கர் ராஜாவும் பிரேம்ஜியும் அவ்வளோ பயங்கர ஃப்ரெண்டு, அண்ணன் தம்பிங்களை விட தாண்டி 2 பேரும் பயங்கர ஃப்ரெண்டு. யுவன் சங்கர் ராஜா கிட்ட அசிஸ்டண்ட்டாகவே இருந்தவர் தான் பிரேம்ஜி. வந்து நிறைய ராப் பாடல்களை வந்து பிரேம்ஜி வச்சு பாட வச்சுருந்தார் யுவன். இப்போ இந்த கல்யாணம் திருத்தணியில் நடந்ததுங்களா, இதில் ஏன் யுவன் சங்கர் ராஜா வரல அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. இதையெல்லாம் தாண்டி இந்த குடும்பத்துடைய மூத்தவர் இளையராஜா வரலையே அப்படின்ற ஒரு பேச்சு இருந்துக்கிட்டே இருக்குது. இப்போ கங்கை அமரனுக்கும் இளையராஜாவுக்குமான அந்த பனிப்போர் அல்லது வந்து ஒரு பங்காளி சண்டை தொடர்ந்துக்கிட்டு தான் இருக்கா அப்படின்பது இருக்குது அப்படின்னு. இதுக்கு ஏன் தொடர்ந்துக்கிட்டு இருக்கான்னு கேள்வி இருக்குதுன்னா, சமீபத்தில் வைரமுத்திற்கு எதிராக வந்து கங்கை அமரன் பேசுறது வந்து இந்த பாடல் காப்புரிமை, அப்புறமா வந்து இளையராஜா வந்து ஞானி அப்படின்னு ஒரு மேடையில் வச்சு வைரமுத்து கிண்டல் பண்ணுது. அதுக்கு ஆதரவாக வந்து அண்ணன் தம்பி நாங்கள் என்ன வேணாலும் சண்டை போட்டுப்போம், நீ யார் அதை வந்து கேட்குறதுக்கு, நீ என்ன இதுவா அப்படின்னு இளையராஜாவுக்கு அப்படி பயங்கரமாக சப்போர்ட் பண்ணி பேசினவர் தான் கங்கை அமரன். அந்த நேரம் நான் பற்றி சரி ஓகே இவங்களுக்குள்ள அண்ணன் தம்பி சண்டை முடிஞ்சு போச்சு, இவங்கள ஒத்துமையாக இருக்கிறாங்க, பாசமாகிட்டாங்கன்னு நினைக்கும் போது இந்த திருமணத்துக்கு இளையராஜா வரவில்லை ஏன் வரவில்லைன்னு நியாயமாக வந்திருக்கணுங்க. வந்திருந்து ஒரு அட்சதை போட்டு அந்த தாலி எடுத்து கொடுத்துருந்தா அந்த சபையே அப்படி நிறைஞ்சு போயிருக்கும். அப்படி என்ன வந்து இளையராஜாவுக்கும் கங்கை அமரனுக்குமான சண்டைன்னா ஆளாளுக்கும் ஒவ்வொரு விஷயம் சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க வந்து. ஏன்னா வந்து இளையராஜா நோட்ஸ் எழுதுவார். இந்த நோட்ஸ் எழுதின அந்த பேப்பர்களில் சிலதெல்லாம் சரியாக வரலன்னா கசக்கி போட்டுருவார், கீழே போட்டு டஸ்ட்பினில் போட்டுருவார். அதையெல்லாம் கொண்டு போய் அவர் வந்து கங்கை அமரன் கொண்டு போய் மியூசிக் பண்ணி பேரை வாங்கிட்டார். இது இளையராஜா கடுப்பாயிட்டாருன்னு ஒரு பக்கம் இது ஓடிக்கிட்டு இருக்கு. இன்னொன்று என்னென்னா, நக்கீரன் வாரதழில் கங்கை அமரன் தொடர் ஒன்று எழுதினார். அப்போ தொடர் எழுதும்போது நிறைய விஷயங்களை வந்து போல்டாகவே பேசியிருந்தார். அந்த தொடரில் என்னென்னா, இளையராஜா எங்கேருந்தெல்லாம் இருந்து பாடல்களை காப்பி அடித்தார் அப்படின்னு ஒரு இதில் சொல்ல ஆரம்பிச்சிட்டார். வந்து எம்எஸ்விக்கிட்ட இருந்து, அதுக்கு முன்னாடி இருந்த மியூசிக் டைரக்டர்கிட்ட இருந்து, இப்படியா இது இளையராஜாவுக்கு ஒரு பெரும் கோபத்தை உண்டாக்குச்சு அப்படின்னு. ஆனால் இளையராஜா வந்து இன்றைக்கி வந்து காப்புரிமை சம்மந்தமாக வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச இளையராஜாவுடைய பாடல்கள் அவருக்கானது தான் வந்து, அதில் மாற்றுக்கிறதே இல்லை. சரி ஓகே, இப்போ வந்து ஒரு முரட்டு சிங்கல் கிட்டத்தட்ட 45 வயசாகிடுச்சு. வெங்கட் பிரபு கூட வந்து ஒரு எக்ஸ் வலைதளத்தில் ஒன்று போட்டிருந்தார், கட்டப்போ கொன்னது யார், அப்புறம் சொப்பன சுந்தரி வச்சுருந்தது யார், இது மாதிரியான விடை தெரியாத கேள்விகளாக இருந்தப்போ பிரேம்ஜிக்கு எப்போ கல்யாணம்ன்ற அந்த கேள்வியும் அதில் இருந்தது. அதுக்கு ஒரு நல்ல முடிவு வந்துருச்சு. ஸோ இந்த டேட்டில் வந்து இங்கே திருத்தணி முருகன் கோயிலில் திருமணம், இது எங்கள் குடும்ப விழா, யாருமே வந்துடாதீங்க அப்படின்னு சொல்லியிருந்தார். யாருடைய ஃப்ளாஷ்பேக்கில் ரஜினியோடைய சம்பவம் தான் சொல்லுவாங்க. வந்து ரஜினி வந்து அப்பொழுது இந்த சினிமா பத்திரிகையாளர்லாம் வந்து வீட்டுக்கு கூப்பிட்டு எல்லாருக்கும் வந்து பார்ட்டிலாம் வச்சு ஒரு மத்தியான வேலையில் எனக்கு இந்த தேதியில் திருப்பதியில் கல்யாணம், யாரும் வந்துடாதீங்க அப்படின்னோடனே அத்தனை பேருங்க ஷாக் ஆகி போச்சான். என்னங்க வந்து ஒரு கல்யாணத்துக்கு வாங்கன்னு தான் கூப்பிடுவாங்க, இவர் என்ன வந்துடாதீங்க அப்படின்னு. அதில் ஒருத்தர் வந்து கோபமாகி வந்தால் என்ன பண்ணுவீங்கன்னு, ஷூட் பண்ணிவிடுவேன் அப்படின்னு மொத்த பேரும் எழுந்துட்டாங்க. எழுந்து உங்கள் பார்ட்டி வேணாம், உங்கள் சாப்பாடும் வேணான்னு கிளம்பி போயிட்டாங்க. அப்போ வந்து ரஜினி நேரில் கூப்பிட்டு சொன்னார். இப்போ வெங்கட் பிரபு வந்து எக்ஸ் வலைதளத்தில் சொல்லியிருக்காரு, ரைட்டு நான் கூட நினச்சேன் ஒரு சிம்பிளான கல்யாணமாக ஏதோ ஒரு ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் இல்லைன்னா, அதாவது வந்து கோவிலில் திருத்தணியில் முடிச்சுட்டு ஒரு ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் வந்து மாலையை மாற்றிக்கிட்டு, இல்லைனா ஒரு அனாதை இல்லத்திற்கு, ஒரு முதியோர் இல்லத்தின் முன்னாடி போய் அத்தனை பேருக்கு சாப்பாடு போட்டு அவங்களுடைய கல்யாணத்தை சிம்பிளாக முடிப்பாங்கன்னு பார்த்தா அது ஒரு தடபுடலான கல்யாணமாக தான் இருந்தது. வந்து திருத்தணியே கொஞ்சம் அப்படியே அதிர்ந்து போகிற மாதிரியான இதுவாக இருந்தது. அது காரணம் என்னென்னா, அந்த திருமணத்திற்கு நிறைய சினிமா பிரபலங்கள் வந்திருந்தாங்க. குறிப்பாக வந்து இன்னொரு முரட்டு சிங்கலான ஜெய், அப்புறம் அதை தொடர்ந்து நிறைய பேர் கங்கை அமரன் கூட போயிருந்தார். அவர் போய் தான் ஆகணும், அப்பா இவங்கெல்லாம் வந்திருந்தாங்க. முக்கியமான விஷயம் திரும்பவும் சொல்கிறது என்னென்னா, பெரியப்பாவுக்கு பெரியப்பா, அப்பாவுக்கு அப்பான்னு சொல்கிறதுக்கான காரணம் என்னென்னா,
நீங்கள் வெங்கட் பிரபு ஆகட்டும், பிரேம்ஜி ஆகட்டும், எல்லாரும் வந்து இளையராஜா வந்து அவர் பாஸ்கருடைய மகள்கள் அவங்க கூட என்னவாங்க ராஜா அப்பா அப்படின்வாங்க. வந்து ராஜாப்பான்னுவாங்க. இப்போ யுவன் சங்கர் ராஜா, கார்த்திக் ராஜாலாம் வந்து கங்கை அமரனை அமரப்பா அப்படின்வாங்க. இது என்னென்னா அவங்களுக்குள்ள ஒரு பங்காளிகள் சண்டை, பங்காளிகள் இது இருந்தால் கூட இந்த வாரிசுகள் இவங்க வந்து ஒத்துமையாக இருக்கிறாங்க அப்படின்ற ஒரு விஷயம். ஏன்னா சென்னை 28 வந்து யுவன் சங்கர் ராஜா மியூசிக் பண்ணுறாரு, அப்புறம் வந்து வாசிக்கு பாஸ்கர் வந்து காஸ்டியூம் பார்த்துக்கிறாங்க. இப்படி இவங்க ஃபேமிலிக்குள்ளே இப்போ திரும்ப சொல்கிறது தான், யுவன் சங்கர் ராஜாவிடம் அசிஸ்டண்ட்டாக இருந்து அவர் ராப் பாடல்கள்லாம் பாட வச்சார் பிரேம்ஜியை. யுவன் சங்கர் ராஜாவும் வரல அப்படின்னு அதுக்கு ஒரு கதை அதுக்கு ஒரு கதையாக அல்லது இதுவான்னு தெரியல. ஏன்னா யுவன் சங்கர் ராஜா வந்து இஸ்லாமிய மதத்திற்கு மாறினதுனால அவர் ஒரு இந்து கோயிலுக்கு எப்படி வரணும்னு அவர் வந்து தயங்கியிருக்காரு, அதான் வராமல் போயிட்டாருன்னு ஒரு தரப்பு சொல்கிறாங்க. இன்னொரு தரப்பு என்னென்னா பிரேம்ஜி கல்யாணம் நடக்குது அப்படின்னு அதனால் தெரிஞ்சு அந்த டேட்டுக்கு முன்னாடியே வந்து அவர் துபாய்க்கு ஃபேமிலியோடு கிளம்பிட்டார். இந்த சமயத்தில் கார்த்திக் ராஜாவுடைய கல்யாணத்தை பற்றி சொல்லி தான் ஆகணும். கார்த்திக் ராஜாவுடைய திருமணம் வந்து திருப்பதியில் நடந்தது. அப்போது மீடியா கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தது. அந்த மீடியாக்காரர்கள் அத்தனை பேர் சினிமா ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாம் வந்து ஒரு 3 நாள் வேனில் இங்கே பிரசாத் ஸ்டுடியோவிலேருந்து திருப்பதிக்கு கூட்டு போனாப்புல இளையராஜா. அந்த சமயத்தில் அங்கே போனவுடனே எல்லாருக்கும் வந்து ஒரு சிறப்பு தரிசன ஏற்பாடெலாம் வந்து சத்யஜோதி ஃபிலிம்ஸ் தியாகராஜன் பண்ணியிருந்தார். அங்கே நான் கண்ட காட்சி என்னென்னா, மறைந்த பஞ்சு அருணாச்சலம் அவர் தான் இளையராஜாவை அறிமுகப்படுத்தணும். எல்லாருக்குமே தெரியும். அவர் என்ன பண்ணிட்டார், அந்த வேட்டி எடுத்து கட்டிக்கிட்டு தன் வீட்டு கல்யாணம் மாதிரி தான் பார்த்து பிறந்து வளர்ந்த இந்த பையன் கார்த்திக் ராஜா அவருடைய திருமணம் நடக்குதுன்னா அப்படி ஒரு மகிழ்ச்சி, அப்படி ஒரு பூரிப்பு. ஏன்னா இளையராஜாவிற்கு இவர் வாய்ப்பு கொடுத்தாலும் அதன் பிறகு பிஏ ஆர்ட்ஸ் கிரியேஷனில் அதை பஞ்சநாச்சலமுடைய தயாரிப்பு நிறுவனத்தில் வந்த அத்தனை படங்களுடைய பாடல்கள் ஹிட்டுக்கு வந்து இளையராஜா தான் காரணம். முக்கியமான விஷயம், பஞ்சநாச்சலம் அவர்களிடம் சம்பளமே வாங்காமல் வந்து இளையராஜா வந்து பாடல் பண்ணி கொடுத்தாரு. இப்போ ஓகே ஆயிடுச்சு. இப்போ இந்த மொரட்டு சிங்கிள் கால்கட்டு போட்ட குடும்பஸ்தனாக மாறிட்டார் பிரேம்ஜி. இப்போ பிரேம்ஜி வந்து இந்த பொண்ணை காதலிக்கிறாரு, அந்த பொண்ணை காதலிக்கிறாரு, பாடகியை வந்து அவர் லவ் பண்ணிக்கிட்டு இருக்காரு. மீடியாவில் இருக்கிற ஒரு பெண் தான் இப்பொழுது வந்து மனைவியாக வந்திருக்கிறாங்க. இந்த மாதிரியான வதந்திகள்லாம் வர ஆரம்பிச்சது. அதெல்லாம் கிடையாதுங்கன்னு சொல்லிட்டாங்க. அந்த மணப்பெண் வந்து இந்து, 25 வயசு தான் இருக்கும் பொழுது இவருக்கு 45 வயசு, கிட்டத்தட்ட 20 வயசு வித்தியாசத்தில். நான் தான் ஆரம்பத்தில் சொன்னேனே, ஒரு தம்பி சொன்னார் அப்படின்ட்டு, 40 வயசானாலும் சினிமாக்காரங்களுக்கு பொண்ணு கொடுத்துட்றாங்களே சார், என்ன இது அநியாயன்னு. 40 வயசு இல்லை 45 வயசானாலும் பொண்ணு கிடைக்குது இல்லை. அதுதான் சினிமா மீது உள்ள ஒரு கிரேஸ். அதை தாண்டி வந்து சொத்து பத்து இருக்குது, பெரிய புகழ் இருக்குது, எல்லாம் ரைட்டு. வெங்கட் பிரபுவோடைய தம்பி, கங்கை அமரனுடைய மகன், அதெல்லாம் ஓகே. இப்போ இந்த மணமகள் பேர் இந்து, ஒரு வங்கியில் வேலை செய்கிற ஒரு பெண் வந்து வங்கியில் வந்து அதிகாரியாக இருந்திருக்காங்க. இவர் ஏதோ அக்கௌண்ட் வச்சுருந்துருக்கிறார் பொழுது பிரேம்ஜி. அக்கௌண்ட் வச்சுருந்து அங்கே போய் வர லவ் ஆகி அந்த அக்கௌண்ட் வந்து கிட்டத்தட்ட வந்து கரண்ட் அக்கௌண்ட்டாக மாறிடுச்சு வந்து. ஓகே, என்னென்னா அந்த திருத்தணியில் நடந்த அந்த கல்யாண விழா ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் வந்துருந்தது. பயங்கர உற்சாகமாக இருந்தார் வந்து பிரேம்ஜிக்கு. அட பாவிங்க, இவ்வளோ நாளாக இவ்வளோ ஆசையை வந்து மனசில் இருக்காது அப்படின்னா ஏங்க, என்ன தான் சொன்னாலும் வந்து என்ன தான் பார்ட்டி கும்மாளம் இதெல்லாம் இருந்தால் கூட ஒரு ஆசை இருக்குது இல்லைங்களா. பிரேம்ஜியை தாண்டி கங்கை அமரன் அவருக்கெல்லாம் ஒரு ஆசை கண்டிப்பாக இருக்குங்க. அது எல்லாருக்கும், எல்லா தாய் தந்தையருக்கும் உள்ள அரசு தான். மகனோ மகளோ திருமணம் ஆகணும், அவங்களுக்கு ஒரு பேரம்பேத்தி பிறக்கணும், அந்த பேரம்பேத்தியை வந்து மடியில் வச்சு கொஞ்சணும், இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் இருக்கும். இங்கே திருத்தணியில் இருந்த ஜெய் உட்பட நிறைய பேர்லாம் வந்திருந்தாங்க, கை தட்டினாங்க, ஒரு அமக்கலம் பண்ணாங்க. அவர் தாலியை கட்டிட்ட பிறகு மணமகள் கன்னத்தில் ஒரு நச்சுன்னு ஒரு முத்தம் கொடுத்துட்டு திரும்ப இவங்க அந்த மலையிலேருந்து வெளியே வரும்பொழுது கார் எடுக்கும்போது அவ்வளோ பேரும் சுற்றி நின்று ஃபோனில் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தவங்களாம் எல்லா ஆட்கள் வந்து பிரேம்ஜியை பார்த்து முரட்டு சிங்கல் அப்படின்னு கேட்குறப்போ வேறு யாராவது தான் கொஞ்சம் அப்படி இதுவாக வந்து சிரிச்சுக்கிட்டு அப்படி கையை அப்படிலாம் காமிச்சிக்கிட்டு இனி முரட்டு சிங்கல் இல்லை நான் அப்படின்ற மாதிரி அவர் போயிட்டு இருந்தார். திரும்ப என்னென்னா, ஏன் இளையராஜா வரல அப்படின்னு, அதை விட்டு தொலைய, ஏன் வரலன்னு திரும்ப கேட்டுக்கிட்டே இருக்கிற அப்படின்ற ஒரு விஷயந்தான். அதுக்கு ஒரு நபர் சொன்னது தான் அது. இளையராஜாவுடைய மகள் பவதாரணி இருந்து அது இன்னும் அந்த சோகத்துலேருந்து அவர் மீளல அப்படின்னு சொல்லியிருந்தார். அதனால தான் பிறந்தநாள் விழாவே கொண்டாடலை அப்படின்னு. எங்கெங்கே வந்து பிறந்தநாள் விழாவை பார்த்திங்கன்னா என்றைக்கும் இல்லாத வருஷமாக இந்த வருஷம் பயங்கர விமர்சையாக கொண்டாடுன்னு எனக்கு தெரியுது. ஏன்னா அந்த வழியாக நான் வந்து இந்த வள்ளூர் கோட்டத்திலிருந்து அப்படி வரும்பொழுது இந்த கோடம்பாக்கம் மேம்பாலம் கிட்ட தான் வந்து இளையராஜாவோடைய ஸ்டுடியோ இருக்குது. ஃபுல்லாக பூக்களாலே வந்து அலங்கரிச்சுட்டு
வரிசையாக க்யூவில் நின்றுட்டு இருந்தாங்க. நான் இளையராஜாவுடன் ஃபோட்டோ எடுப்பதற்காக அவர்கிட்ட கிஃப்ட்டு கொடுத்தாங்க. அப்புறம் பத்திரிகையாளர்கள் போய் ஒரு நினைவு பரிசுலாம் கொடுத்துருந்தாங்க. அப்படி ஒரு உற்சாகமாக தான் அதை கொண்டாடி இருக்காரு. என்ன காரணம் தெரியல. என்னென்னா சொல்லுவாங்க வந்து நீர் அடித்து நீர் விலகாது அப்படின்வாங்க. அதுதான் வந்து பொதுவாக வந்து ஊரில் சொல்லுவாங்க, பங்காளிங்க சண்டைக்கெல்லாம் போகாதீங்க அப்படின்வாங்க. ஏன்னா அந்த அண்ணன் தம்பிங்க பங்காளிங்க சண்டைக்கு போனால் நாளைக்கு ஒன்றா சேர்ந்துருவாங்க, நீங்கள் பங்காளிகளை மாறிடுவாங்க அப்படின்னு. ஆனால் இளையராஜா கங்கையமரன் விஷயத்தில் வந்து இவ்வளோ ஒரு அரகண்டாக இருக்கார் வந்து இளையராஜா அப்படின்ற ஒரு விஷயந்தான். பொதுவாக வந்து இவ்வளோ ஒரு சித்தப்பா பெரியப்பா மகளுக்கெல்லாம் திருமணம் நடக்கும்போது அந்த குடும்பமே ஒன்று சேர்ந்து அதை ஒரு விழா மாதிரி கொண்டாடுவாங்க. இவ்வளோ நாள் பிரேம்ஜி கிட்டத்தட்ட அவரை கூட இளையராஜாவோட கச்சேரியில் கூட ஒரு பாட்டு அப்படியே இப்படி நடுங்கின்னு பாடுவார். என்னடா அப்படி நல்ல தைரியமாக வந்து நில்றா அப்படின்னு வந்து, இல்லைப்பா உங்களை பார்த்தவொடனே எனக்கு கையெல்லாம் உதறுது, என்ன பார்த்தா நான் கையெல்லாம் உதறுது, மகா நடிகை அப்படின்ட்டு சும்மா கிண்டல் பண்ணி நிற்க இப்போ பாட வைப்பார். இந்த அளவுக்கு ஒரு பாசம் இருக்கக்கூடிய இளையராஜா ஏன் இவ்வளோ அரகண்டாக இருக்கார், ஏன் இப்படி இதுவாக இருக்கார் அப்படின்னு தான் புரியவே இல்லை. திரும்ப சொல்கிறது தான். ஓகே, கிட்டத்தட்ட பிரேம்ஜிக்கு கங்கைமரன் இருக்கிறாருனாலும் முழுக்க முழுக்க அப்பா ஸ்தானத்தில் ஒரு சகோதரனாக ஒரு நண்பனாக அங்கே நின்று தாலி எடுத்து கொடுத்தவர் வந்து வெங்கட் பிரபு. கொஞ்ச நேரம் கண் கலங்கிட்டார். ஏன்னா தன்னுடைய தம்பியை எந்த இடத்துலையும் விட்டு கொடுக்காத ஒரு நபர் வந்து. ரெண்டு பேருமே வந்து மேடையில் ஒரு விழா இருந்ததுன்னு வச்சுக்க, ரெண்டு பேருமே மாற்றி மாற்றி கலாய்ச்சிப்பாங்க ஒருத்தர். இவர் அவரை போட்டு தாக்குவார், இவர் அவரை போட்டு தாக்குவார். நீ வந்து நேற்று அந்த இது சாப்பிட்டியே, அதனால தான் இன்னும் தலைவலி போலையான்வார். உடனே நீ ஏதோ மிக்ஸ் பண்ணிட்ட நீ அப்படின்னு. அந்த அளவுக்கு ஒரு அண்ணன் தம்பிக்குள்ளே ஒரு ஜோவியல், இந்த ஒளிவு மறைவு இல்லாத ஒரு நபர்கள் வந்து நாங்கள் 6 மணிக்கு மேலே ஷூட்டிங்கே நடத்த மாட்டோங்க, நாங்கள் வந்து பார்ட்டி கொண்டாட போயிடுவோங்கன்னு சர்வசாதாரணமாக சொல்லக்கூடியவர்கள். அதை பற்றி அவங்க கவலையே இல்லை. அப்படி ஒரு அண்ணன் தம்பியை தாண்டி ஒரு ஃப்ரெண்ட்ஸு, ஒரு அப்பா மகன், அந்த ஸ்டேஜில் இருக்கிற வெங்கட் பிரபு தான் கண் கலங்கிட்டார் வந்து. அவர் கோட் படம் ரிலீஸ் ஆன மகிழ்ச்சி, அதை ரிலீஸ் ஆகிறப்போ இருக்கிற மகிழ்ச்சி தாண்டி இன்றைக்கி தன் தம்பிக்கு கிட்டத்தட்ட 45 வயசாகிடுச்சு. போகிற இடம் பூரா வந்து யாராவது ரசிகர் பார்த்தா மொரட்டு சிங்கல் அப்படின்னு கத்துறத வந்து அது நேரம் ரசிக்கலாமே கட்டி உள்ளுக்குள்ளே ஒரு வழி இருக்கு இல்லைங்களா, அதெல்லாம் இன்றைக்கி மறைஞ்சு போச்சு. தன் தம்பி வந்து ஒரு குடும்ப பொறுப்பாளராக மாறிவிட்டார். அதுதான் ரொம்ப முக்கியம். அவருக்கான ஒரு வாழ்க்கை இப்போ எப்பவுமே அந்த குடும்பம்னு வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, பொறுப்பு வந்துருச்சுன்னா அடுத்த கட்டமாக என்ன ஆகணும், சம்பாதிக்கணும், அது வாழ்க்கையை நடத்தணும், தன் மனைவியை பார்த்துக்கணும், குழந்தைகளை பார்த்துக்கணும், இந்த மாதிரியான பொறுப்பு வரும். இதை தான் வெங்கட் பிரபு அப்படி ரசிச்சிருக்காரு. அவர் தான் இந்த வெக்ஸ் வலைத்தளத்துலலாம் இந்த பத்திரிகையெல்லாம் வந்து என் ஃப்ரெண்டு ஒருத்தர் ஷேர் பண்ணிட்டாரு, நான் பண்ணலைங்கன்னு. ஆனால் ரிசப்ஷன் இருக்குது, ரிசப்ஷனுக்கு எல்லாருக்கும் அழைப்பு இருக்குது, வந்துருங்க அப்படின்னாரு. அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, அந்த கண்டென்ட்டு எங்கன்னா வெளியே போயிட போகுது அப்படின்ட்டு யாரும் வராதிங்க, எங்கள் குடும்ப விழான்னாரு. இன்றைக்கி கண்டென்ட் எங்கே, எல்லார் கையிலும் தான் செல்ஃபோன் இருக்குது. அங்கே திருத்தணிக்கு சாமி குடும்பத்தை அத்தனை பேர் வந்து வீடியோ எடுத்து சோஷியல் மீடியாவை தெறிக்க விட்டுருந்தாங்க. ஓகே, இதுலேயே இவ்வளோ நட்சத்திர பட்டங்கள், சென்னை 28 வந்து கல்யாணத்துக்கு வந்திருந்ததுன்னா ரிசப்ஷனுக்கு ஏறக்குறைய ஒரு திரையுலகம் கோடம்பாக்கமே அங்கே கண்டிப்பாக வரும். கண்டிப்பாக இளையராஜா வரமாட்டார் என்பது 100க்கு 200% உண்மை. அவர் எப்பொழுது மனசு மாறும் என்பது யாருக்குமே தெரியாது. ஓகே, முரட்டு சிங்கிள் வாழ்க வளமுடன். இனி குடும்பஸ்தராக ஆகிவிட்டார். நன்றி.